प्रिंसिपल और एक लड़के का माँ बाप दोनों का कॉन्वर्सेशन, वही है ये वीडियो। तो शुरू करते हैं। प्रिंसिपल और एक लड़के का माँ बाप दोनों का கான்வர்சேஷன் அப்படின்னா பிரின்சிபலும் மற்றும் ஒரு பையனோட அம்மா அப்பா இருவரின் கான்வர்சேஷன், वही है ये वीडियो, அதுதான் இந்த வீடியோ। तो शुरू करते हैं, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்। சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 போடுறேன், சம்டைம்ஸ் 3 கூட போடுறேன் டைம் கிடச்சதுன்னா। ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। நான் மற்ற சின்ன சின்ன பேசிக் ஹிந்திலாம் சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்। ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க। நான் போடுற எல்லா வீடியோஸ்லேயுமே புது புது வேர்டாக தான் இருக்கும்। ஒரு மூவிஸ்லேயோ ஒரு சீரியல்ஸ்லேயோ ஒரு ஷார்ட்ஸ்லேயோ அந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அந்த மாதிரி வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன்। ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। ஆனால் வீடியோ என்ன தான் பார்த்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும்। அதை நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் பேச முடியும்। ஒன்லி வீடியோ பார்த்தா மட்டும் நீங்கள் பேசிட முடியாது, நீங்கள் வாயை திறக்கணும், சரிங்களா? चलो वीडियो पे चलते हैं। कहानी ऐसा है, एक लड़का बहुत बदमाश रहता है, बहुत मस्ती करता है। तो प्रिंसिपल बोलते हैं कि अपने माँ बाप को लेकर आ। तो वो माँ बाप को लेकर आता है। तो उसके पापा से प्रिंसिपल बात करते हैं, आपका लड़का बहुत परेशान करता है, सबको। कहानी ऐसा है, கதை இப்படியான கதை அப்படின்னு அர்த்தம்। एक लड़का बहुत बदमाश रहता है, ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுபவன், அடங்காமல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள பத்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க। बहुत मस्ती करता है, ரொம்ப குறும்புத்தனம், ரொம்ப சேட்டை பண்ணுகிறான்। प्रिंसिपल बोलते हैं कि अपने माँ बाप को लेकर आ। प्रिंसिपल சொல்கிறாரு कि என்னன்னா अपने माँ बाप को लेकर आ, நம்ம தன்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா। तो वो माँ बाप को लेकर आता है, அப்போ அவன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர்றான்। तो उसके पापा से प्रिंसिपल बात करते हैं, அப்போ அவங்க அப்பா கிட்ட பிரின்சிபல் பேசுகிறார்। आपका लड़का बहुत परेशान करता है, உங்கள் பையன் ரொம்ப தொல்லை பண்ணுறான், ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், ரொம்ப சேட்டை பண்ணுறான், எல்லாத்துக்குமே பரிஷான் அப்படிங்கிறது வரும், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் அப்படின்றதுக்கும் வரும், பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க। सबको तंग करता है, आप अपने बच्चे को समझाते क्यों नहीं? तो उसके पापा बोलते हैं, मैं क्या समझाऊं सर, सबको तंग करता है, எல்லாரையும் ரொம்பவே தொந்தரவு பண்ணுறான், இம்சை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப உசுரை வாங்குறான் அப்படின்னு, அதுதான் தங் கர்த்தா ஹே அப்படிங்கிறது। आप अपने बच्चे को समझाते क्यों नहीं, நீங்கள் தன்னுடைய மகனை ஏன் புரிய வைப்பதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க। तो उसके पापा बोलते हैं, मैं क्या समझाऊं सर, அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் என்ன புரிய வைக்கிறது சார் அப்படின்னு। आपको तो सिर्फ 5-6 घंटे ही झेलना पड़ता है, हमारा सोचो, हमारे साथ तो कितने देर रहता है वो, सुबह भी रहता है और रात में भी रहता है। आपको तो सिर्फ 5-6 घंटे ही झेलना पड़ता है, உங்களுக்கு வெறும் 5-6 ஒன்லி, இந்த சிறப்பு அப்படின்றது ஒன்லி 5-6 மணி நேரம் மட்டுமே அவனை பொறுத்துக்கணும்। हमारा सोचो, எங்களை யோசிங்க, हमारे साथ तो कितने देर रहता है, எங்கள் கூட எவ்வளோ நேரம் இருக்கிறான்। सुबह भी रहता है और रात में भी रहता है, காலையிலையும் இருக்கான், மாலை இரவு, ராத் அப்படின்னு தான் போட்டிருக்கேன், இரவிலும் இருக்கிறான், எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க। रहता है, सोचो हमको कितना परेशान करता होगा।
लेकिन हम तो आपके पास कंप्लेंट करने नहीं आते, लेकिन आप कैसे कंप्लेंट कर रहे हो, ऐसा वो बोलते हैं। तो सोचो हमको कितना परेशान करता होगा, யோசிச்சு பாருங்க எங்களை எவ்வளவு தொந்தரவு பண்ணுவான்னு அப்படின்னு சொல்கிறாங்க। लेकिन हम तो आपके पास कंप्लेंट करने नहीं आते, ஆனால் நாங்கள் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வர்றதில்லைல அப்படிங்கிறாங்க। लेकिन आप कैसे कंप्लेंट कर रहे हो, ஆனால் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ऐसा वो बोलते हैं, அப்படி அவங்க சொல்கிறாங்க। என்னை போலவே ஸ்பீடாகவும் தெளிவாகவும் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்। ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பேன்। ஆல்ரெடி நான் நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்। நீங்கள் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் ஹிந்தி கற்றுக்க முடியும்। அது நீங்கள் தனியாக இருந்து கூட பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் பண்ணி நீங்கள் பேசுகிறதவே கேட்டு கேட்டு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம்। வீடியோ, படம், சீரியல், சாங்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம், அதவே நம்ம திரும்பவும் பாடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் முயற்சி பண்ணலாம், அந்த மாதிரியும் கற்றுக்கலாம்। ஆனால் சீக்கிரமாக கற்றுக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைமில் கற்றுக்கணும், எனக்கு ரொம்பவே அர்ஜெண்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ்க்கு வந்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்। तो वो मतलब प्रिंसिपल ऐसे देखते ही रह जाते हैं कि ये क्या बोल रहा है। फिर वो उसके पापा बोलते हैं एक तो आपको इसको झेलने के लिए पैसे भी मिलते हैं, हमको तो मुफ्त में झेलना पड़ता है। तो वो मतलब प्रिंसिपल அப்படின்னா அப்போ அவங்க அதாவது பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம்। ऐसे देखते ही रह जाते हैं, ऐसे देखते ही रह जाते हैं அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துடுறாங்க, அவங்க சொல்கிறத பார்த்துக்கிட்டே மெய் மறந்து ये क्या बोल रहा है, என்ன சொல்லிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்ட்டு। फिर उसके पापा बोलते हैं, பிறகு அவங்க அப்பா சொல்கிறாங்க, एक तो आपको इसको झेलने के लिए पैसे भी मिलते हैं, ஒன்று இவன் தொந்தரவை தாங்கிறதுக்கு அந்த இதை அதாவது தாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு காசும் கிடைக்குது। हमको तो मुफ्त में झेलना पड़ता है, நாங்கள் ஃப்ரீயால் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் இவனுடைய தொந்தரவை। இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு காசாவது கிடைக்குது, எங்களை பாருங்கள் நாங்களாம் ஃப்ரீயாக தான் அவனுடைய தொந்தரவை அனுபவிச்சுட்டு கிடக்கிறோம், தாங்கிக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு பிரின்சிபல்கிட்டயே சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா। मेरा बस चले तो इसको किसी को गोद दे दो, लेकिन कौन भला आदमी इसको गोद लेगा। मेरा बस चले तो मैं इसको किसी को गोद दे दूँ, ரெண்டும் சேர்ந்தாதாங்க ஒரு சென்டென்ஸ் வரும்। என்னன்னா, எனக்கு மட்டும் இது சாத்தியமாக இருந்தால் நான் இவனை யாருக்காவது தத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம்। இந்த கோத் அப்படிங்கிறது தத்துக்கு கொடுக்கறது, கோத் தேதும் அப்படின்னா தத்துக்கு கொடுப்பது, இஸ்கோ கிசிக்கோ அப்படின்னா இவனை யாருக்காவது அப்படின்னு அர்த்தம்। மேரா பஸ் சலே தோ அப்படின்னா எனக்கு சாத்தியமாக ஆனால் நான் செய்ய முடிஞ்சா அப்படின்னு அர்த்தம்। மே நான் அப்படின்னு அர்த்தம்। என்னால் செய்ய முடிந்தால், அதாவது என்னால் சாத்தியமானால் நான் யாருக்காவது தத்துக்கு கூட கொடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம்। இதை தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சு அதுக்கு மீனிங் கூகுளில் ட்ரான்ஸ்லேட்டிங் பண்ணி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக புரியாது। அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் மூலியமாக தான் முடியும்। ஒவ்வொரு வேர்டையும் நம்ம ட்ரான்ஸ்லேட்டிங் பண்ணோன்னா நம்மளால் ஹிந்தி முழுசாக பேசவே முடியாது, லைட்டாக தான் பேச முடியும்। लेकिन कौन भला आदमी इसको गोद लेगा, ஆனால் எந்த நல்ல மனுஷன், நல்ல ஆள் இவனை தத்துக்கெடுப்பா, தத்துக்கு வாங்குவா அப்படின்றாங்க। அதாவது தத்துக்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க, அவ்வளோ தொல்லை பண்ணுற பையன்தான் இருக்கிறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க। खुद गोद नहीं लेना चाहूँगा क्योंकि ये इतना बेकार लड़का है, बहुत मस्ती करता है, बहुत मस्ती करता है ये लड़का। तो मुझे लगता है कि मैं खुद गोद नहीं लेना चाहूँगा அப்படின்னா நானே,
அதாவது खुद அப்படின்றது நானே गोद नहीं लेना चाहूँगा ना, நானே தத்துக்கு எடுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நானே தத்துக்கு எடுக்க விரும்ப மாட்டேன். क्योंकि ये इतना बेकार लड़का है, ஏன்னா இவன் ரொம்ப மோசமான பையன். बहुत मस्ती करता है, ரொம்ப சுட்டித்தனம் சேட்டை பண்ணுகிறான். तो मुझे लगता है कि எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு பிரின்சிபலவே தத்துக்கு எடுக்க வைக்க போகிறாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட். आप बहुत शरीफ इंसान है, भले इंसान है, तो आप लेंगे इसको गोद? क्यों बेटा, तू जाएगा इनके घर गोद? आप बहुत शरीफ इंसान है, बहुत भले इंसान है அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாதுவானவங்க, இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ஆப் லேங்கே இஸ்கோ கோத், அப்போது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இவனை, நீங்கள் தத்தெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பிரின்சிபலவே மாட்டி விட்டாங்க. கியூ பேட்டா து ஜாயகா இன்கே கர் கோத் அப்படின்னு வேற அந்த பையனை பார்த்து, ஏண்டா மகனே நீ போவியா இவங்க வீட்டுக்கு தத்துக்கு அப்படின்னு வேற கேட்குறாங்க. तो प्रिंसिपल ऊपर से नीचे तक देखते हैं, ये तो लेने के देने पड़ गए. मैं कंप्लेंट कर रहा था और ये उल्टा मेरे सिर मल रहा है. ये नहीं नहीं नहीं, आपका बेटा आप ही को मुबारक हो, मैं कोई कंप्लेंट नहीं कर रहा हूँ, जाओ, ऐसा बोल देते हैं. तो प्रिंसिपल ऊपर से नीचे तक देखते हैं அப்படின்னா அப்போது அவங்க சொன்னதுக்கு அப்போது பிரின்சிபல் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ये तो लेने के देने पड़ गए, இதென்னடா வம்பா போச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவன் பையன் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவன் நீயே தத்துக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு நம்மக்கிட்டே கொடுக்க பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இதென்னடா வம்பா போச்சு அப்படிங்கிறாங்க. ஏதோ லேனேக்கே தேனே படக, இதை நீங்கள் தனியாக நீங்கள் எடுத்து வச்சு டிரான்ஸ்லேட்டிங் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது இந்த வார்த்தையை. ஸோ இது என்னடா வம்பா போச்சு அப்படின்றதுக்கு இந்த அர்த்தம். மே கம்ப்ளைண்ட் கர்றாதா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏ உல்டா மேரே சிற்பே மல்றா ஹே அப்படின்னா தலையில் தான் நமக்கே நம்ம தலையிலே கட்டிவிட பார்க்குறானே அப்படின்னு சொல்கிறாங்க. தலைகீழ்தாக நம்ம தலையிலே கட்டிவிட பார்க்குறானே அவன் தொல்லைய அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நை நை நை, இல்லை 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கா பேட்டா ஆஃபீக்கோ முபாரக் ஹோ அப்படின்னா உங்கள் பையன் உங்களுக்கான வாழ்த்துக்கள், அதாவது இந்த பையன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள், உங்களுக்கே வாழ்த்துக்கள்ப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதை தனித்தனியாக நம்ம மீனிங் எடுத்துக்கக்கூடாது. ஆப்கா பேட்டா ஆஃபிகோ முபாரக், உங்கள் பையன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்களே வச்சுக்கோங்கப்பா சாமி அந்த மாதிரி சொல்கிறது. மை கோய் கம்ப்ளைண்ட் நஹி கர் ரா ஹூம் ஆப் ஜாओ அப்படின்றாரு பிரின்சிபல். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலப்பா சாமி, நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவங்களே டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த வீடியோவில் தங் கர்த்தா ஹே அப்படின்ற ஒரு வேர்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஞாபகப்படுத்தி இதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த 3ல் 1 தான் அதுக்கான பதில். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் ஹிந்தி லேர்னிங் வீடியோ இன்னொன்று கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி அதை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்தி கற்றுக்கிறதுல.